Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம and if and or கண்டிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி எந்தெந்த மெத்தட் வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஆல்ரெடி நம்ம andனா என்ன, orனா என்ன, ifனா என்னன்னு டீடைலா பேசிக்ஸ் கான்செப்டோட வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம். அந்த வீடியோவை நீங்க பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இது வந்து புரியும். ஓகேங்களா? நீங்க அண்ட் இஃப் ஆர பத்தி ஒரு ஐடியாவே இல்லாம இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சோ அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, ஒரு அட்மிஷன் லிஸ்ட் வந்து நான் ரெடி பண்ணிருக்கேன். இதுல நேம் கொடுத்திருக்கேன். தென் அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்றாங்க அப்படிங்கறத நான் கொடுத்திருக்கேன். அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இங்க இருக்கு. அவங்க 12th எவ்வளவு பெர்சன்டேஜ் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்கங்கறத இங்க கொடுத்திருக்கேன். தென் இப்ப நாம இவங்களுக்கு வந்து இப்ப நம்ம ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம பெர்சன்டேஜ் மார்க்கை வச்சு அவங்க ஃபீஸ் வந்து லெஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த மெத்தட் எப்படி போடணுங்கிறத காமிக்கிறேன். தென் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் டொனேஷன் எவ்வளவுங்கிறத நான் இங்க கொடுத்திருக்கேன். டொனேஷன்லயும் அவங்க வந்து பெர்சன்டேஜ் வச்சு அவங்க நமக்கு ஆஃபர் பண்றாங்க. சோ அதோட சேர்த்து டொனேஷன்லயும் லெஸ் ஆகுது இல்லைங்களா? அந்த லெஸ் ஆகுறது, தென் பெர்சன்டேஜ் மார்க்கை வச்சு லெஸ் ஆகுறது, எல்லாமே லெஸ் ஆச்சு அப்படின்னா டோட்டல் ஃபீஸ் அவங்களுக்கு எங்க எவ்வளவு வரும் அப்படிங்கறத வந்து நம்ம இங்க போட போறோம். ஓகேங்களா? கண்டிஷன் பாருங்க என்ன அப்படின்னு, மேத்ஸ் டிபார்ட்மெண்டா இருக்கணும். மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்கோர் எவ்வளவு பண்ணிருக்கணும்னா 90% மேல பண்ணிருக்கணும். ஓகேங்களா? மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க என்ன பண்றாங்க, இப்போ ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. ஐ மீன் ஃபீஸ்ல வந்து லெஸ் பண்றாங்க. அதுவும் மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் அவங்க பண்ணல. மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டா அவங்க இருந்தாலும் யாரு 90% மேல ஸ்கோர் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க ஃபீஸ் வந்து லெஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஒரு 25% லெஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அவங்க மேத்ஸ் டிபார்ட்மெண்டா இருக்கணும். தென் அவங்களோட ஸ்கோர் வந்து 90 and above மேல இருக்கணும். சரிங்களா? அந்த கண்டிஷனை எப்படி நம்ம இங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாக்கலாம். நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்கு. இது வந்து ஆர் கிடையாது. ஆர் அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஒண்ணு மேத்ஸ் டிபார்ட்மெண்டா இருக்கலாம். அப்படி மேத்ஸ் டிபார்ட்மெண்டா இல்லனா கூட பரவாயில்ல, நம்மளோட மார்க் வந்து பெர்சன்டேஜ் வந்து 90க்கு மேல இருக்கணும். ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா போதும் அப்படின்னா நம்ம ஆர் கண்டிஷன் வந்து எடுத்துக்கலாம். ஆனா இப்ப நம்ம ஆர் எடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு கம்பல்சரி மேத்ஸ் டிபார்ட்மெண்டாவும் அவங்க இருக்கணும். அதே டைம் 90% above அவங்க எடுத்துருக்கணும். அப்ப நம்ம அண்ட் ஃபார்ம்ல வந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஆர் அப்படின்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அதுவா இருக்கலாம். அப்படி அது இல்லைன்னா இதுவா இருக்கலாம். அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப நமக்கு கண்டிஷன்லயே கிளியரா சொல்லிட்டாங்க, மேத்ஸ் டிபார்ட்மெண்டாவும் இருக்கணும். அதே டைம் கம்பல்சரி 90 and above இருக்கணும். ரெண்டுமே இருக்கணும். இந்த மாதிரி ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னா நம்ம அண்ட் ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுவும் நம்ம டைரக்டா அண்ட் யூஸ் பண்ணா நமக்கு ட்ரூ ஃபால்ஸ் அந்த மாதிரி தான் ஆன்சர் வரும். சோ நமக்கு பிரிண்ட் ஆகணும், அங்க வந்து நமக்கு பெர்சன்டேஜ் மார்க்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்னா நம்ம இஃப் யூஸ் பண்ணி அதுக்கு கூடயே அண்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? இதெல்லாம் நான் பேசிக் வீடியோல சொல்லியிருப்பேன், அதை போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ ஈக்குவல் டு இஃப் நாம யூஸ் பண்ணிக்கலாம். லாஜிக்கல் டெஸ்ட்ல வந்து நம்ம அண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, அண்ட்ல நம்ம என்ன மார்க், இந்த ஆப்ஷன் B3 இருக்கிறது நமக்கு ஈக்குவல் டு கரெக்டா என்னன்னு இருக்கணும், மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு வந்து நமக்கு இருக்கணும். அது வந்து மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கறத நீங்க வந்து லெட்டரா டைப் பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ நீங்க டபுள் கொட்டேஷன்ல தான் உள்ள வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? சோ நான் டபுள் கொட்டேஷன் போட்டுட்டு மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கறத வந்து இதுக்குள்ள நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். டபுள் கொட்டேஷனை நம்ம க்ளோஸும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் கமா போட்டுக்கோங்க. அடுத்த கண்டிஷன் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, அவங்க கொடுத்திருக்கிறதுல பெர்சன்டேஜ் மார்க் பெர்சன்டேஜ் வந்து நமக்கு எப்படி இருக்கணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90க்கு மேல வந்து அவங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். அண்ட் கண்டிஷன் வந்து நமக்கு முடிஞ்சது. க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அண்டுக்குள்ள நம்ம ரெண்டு கண்டிஷனும் போட்டாச்சு. அவங்களுக்கு வந்து மேத்ஸாவும் இருக்கணும், அதே டைம் 90 and above ஸ்கோர் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? இப்ப இஃப்கான ரூலை நம்ம போடலாங்களா? இஃப்கான ரூல் என்னது, அப்படி இப்ப நம்ம அண்டுக்கு கொடுத்திருந்தது ட்ரூவா இருந்ததுன்னா லெஸ் ஃபீஸ் எவ்வளவு ஆகணும், இல்ல ஃபால்ஸா இருந்ததுன்னா லெஸ் ஃபீஸ்ல எவ்வளவு வரணும் அப்படின்னு கொடுக்கணும். இப்ப அண்டர் நாம கொடுத்தது ட்ரூவா இருக்கு அப்படின்னா நமக்கு 25% வந்து என்ன ஆகணும், ஃபீஸ்ல இருந்து லெஸ் ஆகணும். அப்ப அந்த இடத்துல நமக்கு 25% அப்படின்னு வந்தா போதும் இல்லைங்களா? சோ என்ன பண்ணிக்கோங்க,
டபுள் கொட்டேஷன்ல 25 in percentage டபுள் கொட்டேஷனை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் அவங்க வந்து அந்த மாதிரி மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது, 90 and above ஸ்கோரும் கிடையாது அப்படின்னா நமக்கு என்ன பிரிண்ட் ஆகட்டும், 0ன்னு வந்து அங்க பிரிண்ட் ஆகட்டும். அவ்வளவுதான். இப்போ ஓவராலா பிராக்கெட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இப்ப நம்ம யூஸ் பண்ணிருக்கிற ஃபார்முலா. பாருங்க, ரெண்டு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இஃப் யூஸ் பண்ணிருக்கோம், அண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் எதுக்காக யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா அவங்க மேத்ஸ் டிபார்ட்மெண்டாவும் இருக்கணும், சேம் டைம் 90 and above எடுத்திருக்கணும். சோ ரெண்டுமே நமக்கு கம்பல்சரி இருக்கணும். சோ அண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். அப்படி நம்ம கொடுத்த அன்கண்டிஷன் ட்ரூவா இருந்தது அப்படின்னா நமக்கு 25% பிரிண்ட் ஆகட்டும், ட்ரூவா இல்லன்னா 0ன்னு பிரிண்ட் ஆகட்டும். ஓகேங்களா? சரி, இப்ப என்டர் கொடுத்துடலாமா? பாருங்க, இங்க 0 பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா இவங்க மேத்ஸ் டிபார்ட்மெண்டே கிடையாது ஆக்சுவலி. சோ நமக்கு 0ன்னு வந்திருக்கு. கரெக்ட். இப்ப இதை நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். பாருங்க, செகண்ட் ஒன் மட்டும் தான் நமக்கு கரெக்டா வந்திருக்கு. ஏன்னா அது மேத்தமெட்டிக்ஸ், அவங்களோட மார்க்ஸும் பாருங்க 97. சோ கரெக்டா 25ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. தென் இவங்க பயாலஜி, சோ வரமாட்டாங்க. பிசிஏ வரமாட்டாங்க. இவங்க மேத்தமெட்டிக்ஸ் தான். அப்ப இவங்க வந்திருக்கணுமே அப்படின்னு நமக்கு டவுட் வரலாம். ஆனா பாருங்க, அவங்களோட மார்க் பெர்சன்டேஜ் 83 தான். அவங்க 90க்கு மேல போகவே இல்லை. சோ 90க்கு மேல போகாதங்காட்டி இங்க நமக்கு 0ன்னு ஆன்சர் வந்திருக்கு. ஓகேங்களா? இதுக்காக தான் நம்ம இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் கண்டிஷனுக்கு நம்ம போலாம். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் ஃபீஸ். இதுல வந்து என்ன கண்டிஷன் பாருங்க, நம்ம டொனேஷன் இருக்கு பாத்தீங்களா? டொனேஷனுக்கான கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க மார்க் பெர்சன்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அது 85க்கு மேல இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம டொனேஷன் கொடுக்க போறோம். அதுவும் எவ்வளவு கொடுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 85க்கு மேல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 15% வந்து நம்ம டொனேஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா? இதுல வந்து நமக்கு ஒரே ஒரு ரூல் தான் இருக்கு. என்னது? மார்க் மட்டும்தான். அப்போ ஒரு ரூல் இருக்கும்போது நம்ம டைரக்டா இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 இருந்தது அப்படின்னா தான் நம்ம அண்டா ஆரான்னு பார்க்கணும். ஒரே ஒரு ரூல் தான் இருக்குன்னா நம்ம இஃபே யூஸ் பண்ணிக்கலாம். என்ன நமக்கு ஒரே ஒரு ரூல், அவங்களோட மார்க் வந்து ஜஸ்ட் ஒரு 85%க்கு மேல இருந்ததுன்னா போதும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்கு 15% வந்து ஃபீஸ்ல இருந்து லெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப நம்ம இஃப் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாங்களா? இஃப் 1 செகண்ட் இஃப் போட்டாச்சு. அடுத்தது அவங்களோட மார்க் பெர்சன்டேஜ் எப்படி இருக்கணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 85க்கு மேல வந்து நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? கமா கொடுத்துக்கோங்க. அப்படி 85க்கு மேல இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன ஆகணும், டொனேஷன்ல இருந்து 15% வந்து நமக்கு லெஸ் ஆகணும் இல்லைங்களா? அப்போ அந்த டொனேஷனை செலக்ட் பண்ணுங்க. நமக்கு ஏதாவது பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இஃப் வேல்யூல டபுள் கொட்டேஷன்ல பிரிண்ட்டுக்கு கொடுத்துக்கலாம். ஆனா இப்ப நமக்கு மல்டிபிள் ஆயிதான் வரணும். அப்ப மல்டிபிள் ஆகணும்னா நம்ம டபுள் கொட்டேஷன்ல கொடுக்க வேண்டாம். பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா தான் டபுள் கொட்டேஷன்ல கொடுக்கணும். ஓகேங்களா? சோ டொனேஷன்ல 15% நமக்கு லெஸ் ஆகணும். அப்போ டொனேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, மைனஸ் கொடுத்துக்கோங்க. எகைன் என்ன பண்ணணும், 15% எதுல இருந்து லெஸ் ஆகணும், நமக்கு டொனேஷன்ல இருந்து லெஸ் ஆகணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். பாருங்க, நான் என்ன ரூல் கொடுத்திருக்கேன் இங்க, நமக்கு வந்து D3 மார்க் வந்து 85%க்கு மேல இருந்தது அப்படின்னா நம்மளோட டொனேஷன்ல இருந்து மைனஸ் 15% ஆஃப் டொனேஷன் வந்து லெஸ் ஆகும். மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், டைரக்டா இங்க 15% நீங்க கொடுத்தீங்கன்னா எதுல இருந்து லெஸ் ஆகுறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்து வரும். சோ 15% ஆஃப் எதுல இருந்து, டொனேஷன்ல இருந்து. ஓகேங்களா? தென் கமா சப்போஸ் அவங்க வந்து 85க்கு மேல இல்ல அப்படின்னா நமக்கு என்ன பிரிண்ட் ஆகட்டும், அங்க 0ன்னு பிரிண்ட் ஆகட்டும். சோ நம்ம 0 வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப இஃப் கண்டிஷனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்ப நாம இங்க டோட்டல் ஃபீஸ் தான் கொடுத்திருக்கோம். ஆனா இப்ப நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இதுல டோட்டல் ஃபீஸ் வந்துடுதான்னு கேட்டீங்கன்னா வராது. ஏன்னா டொனேஷனுக்கான ரூலை மட்டும் தான் நம்ம இங்க போட்டிருக்கோம். இதுல டோட்டல் ஃபீஸ் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், பிளஸ் அவங்களோட ஃபீஸையும் நம்ம இதுல ஆட் பண்ணணும். அப்பதான் நமக்கு டோட்டல் ஃபீஸ் வந்து வரும். சோ இது கூடயே நம்ம பிளஸ் ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இஃப் கண்டிஷன் முடிஞ்சிருச்சு, அது கூடயே பிளஸ் வந்து நான் இப்ப யூஸ் பண்ண போறேன். சோ நான் பிளஸ் போட்டுக்கிறேன். எதை நம்ம பிளஸ் பண்ண போறோம், ஃபீஸ வந்து டொனேஷன் கூட பிளஸ் பண்ண போறோம். அப்ப ஃபீஸ் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுறலாம். ஆனா விடக்கூடாது. ஏன்னா நமக்கு ஃபீஸும் லெஸ் பண்ணிருக்கோம் இல்லையா,
யாருக்கு இங்க மேக்ஸ் இருக்கணும், தென் பெர்சன்டேஜ் வந்து 90 and above இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபீஸ் லெஸ் பண்ணிருக்கோம். அப்ப இதையும் நாம அது கூட ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ பிளஸ் சாரி இங்க வந்து நம்ம பிளஸ் பண்ணக்கூடாது, அடுத்து போறத மைனஸ் பண்ணணும். ஏன் மைனஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம போட்டிருக்கிற ஃபார்முலா வந்து டொனேஷனுக்கானதுங்களா, அதை நம்ம கரெக்டா போட்டாச்சு. பிளஸ் ஃபீஸ், அவங்களோட ஆக்சுவல் ஃபீஸ் என்னவோ அதை நாம பிளஸ் பண்ணியாச்சு, C3. அடுத்தது அவங்க ஃபீஸ்ல இருந்து நம்ம லெஸ் பண்ண போறோம் இல்லைங்களா? அப்ப இங்க என்ன போடணும், நம்ம மைனஸ் வந்து கொடுக்கணும். மைனஸ் என்னது, லெஸ் ஃபீஸ் ஆஃப், அப்ப மல்டிபிள் எது கூட இருந்து, ஃபீஸ்ல இருந்து. ஓகேங்களா? அவ்வளவுதான், நம்ம ஃபார்முலா வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. பாருங்க, இன்னொரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க வந்து நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அவங்களோட மார்க் இருக்கு பாத்தீங்களா, இந்த மார்க் பெர்சன்டேஜ்ல வந்து 85க்கு மேல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாம 15% வந்து டொனேஷன்ல இருந்து நம்ம லெஸ் பண்றோம். சோ அதுங்காட்டி F3 டொனேஷன்ல இருந்து மைனஸ் 15% ஆஃப் டொனேஷன். அப்படி அவங்க 85க்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா என்னன்னு நமக்கு பிரிண்ட் ஆகட்டும், 0ன்னு வந்து பிரிண்ட் ஆகட்டும். ஓகேங்களா? இத வந்து டொனேஷனுக்கான ரூல் புரிஞ்சுது. ஆனா இங்க நம்ம டோட்டல் ஃபீஸ்னு கொடுத்திருக்கோம். சோ டோட்டல் ஃபீஸ் நமக்கு இருக்கும்போது நம்ம இந்த ஃபீஸையும் இது கூட ஆட் பண்ணி போடணும். அப்பதான் நமக்கு டோட்டல் ஃபீஸ் வந்து ஆட் ஆகும். சோ பிளஸ் C3 இந்த ஃபீஸை நான் ஆட் பண்ணிருக்கேன். ஆனா இந்த ஃபீஸ்லயும் நம்ம ஒரு ஆஃபர் வந்து கொடுத்திருக்கோம். பாருங்க, அந்த ஃபீஸ்க்கான லெஸ் ஆஃபர் வந்து நமக்கு இங்க இருக்கு. அப்ப இதையும் நம்ம சேர்த்தாதானே நமக்கு கரெக்டான ஆஃபர் ஃபீஸ் வந்து நமக்கு அங்க கிடைக்கும் இல்லைங்களா? சோ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த வேல்யூல இருந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வருதோ அதை நம்ம மைனஸ் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான், மைனஸ் லெஸ் ஃபீஸ் இன்டு இந்த ஃபீஸ், ஓவரால் ஃபீஸ். அவ்வளவுதான், நமக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்ப லாஸ்ட்ல வச்சு நான் என்டர் கொடுக்குறேன். பாருங்க, இவங்களுக்கு டோட்டல் ஃபீஸ் எவ்வளவு இருக்கு, இது மட்டும் தான் அவங்களோட டோட்டல் ஃபீஸ். அப்படின்னா இப்ப டோட்டல் ஃபீஸ்ல பாருங்க, நமக்கு டொனேஷன் ஆட் ஆகவே இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, இந்த ஃபீஸ் மட்டும் தான் நமக்கு ஆட் ஆயிருக்கு. அப்ப டொனேஷன் நமக்கு இது கூட ஆட் ஆகணும் அப்படின்னா நம்ம இங்க என்ன பண்ணணும், டொனேஷனையும் நம்ம ஃபார்முலா கூட ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ இப்ப வந்து நான் இந்த ஃபங்க்ஷன் கீ வந்து கொடுத்திருக்கேன். இப்போ என்னோட கர்சர் வந்து ஃபார்முலா பார்ல பிளேஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ நான் வந்து பிளஸ் கொடுத்து டொனேஷன் மார்க்கையும் நான் ஆட் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா? ஏன் நமக்கு டொனேஷன் ஆட் ஆகலன்னு நீங்க கேட்கலாம். இப்ப இஃப் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? இஃப் கண்டிஷன்ல பாருங்க, இப்போ நமக்கு இந்த மார்க் வந்து 85க்கு மேல இல்ல, அப்ப நமக்கு 0ன்னு இங்க பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்ப 0 கூட நமக்கு என்ன ஆகும்னா C3 வந்து ஆட் ஆகும். அப்போ 34,000 வந்து நமக்கு ஆட் ஆயிருக்கும். மைனஸ் இந்த பெர்சன்டேஜ், இந்த லெஸ் பெர்சன்டேஜ் நமக்கு 0 தான் இருக்கு. அப்ப என்னதான் நமக்கு ஆன்சர் வந்திருக்கும், 34,000 தான் ஆன்சர் வந்திருக்கும். ஆனா இந்த டொனேஷனை நம்ம ஆட் பண்ணாதானே நமக்கு ஃபுல் ஃபீஸ் வரும். சோ நம்ம டொனேஷனை வந்து ஆட் பண்ணிருக்கோம். அப்ப நமக்கு கரெக்டா ஆன்சர் இங்க என்ன வந்திருக்கும், 1,34,000 வந்திருக்கும். ஓகேங்களா? பாருங்க, ஆன்சர் வந்து நமக்கு கரெக்டா பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் இருக்காங்க, மேத்ஸ் கிடையாது. சோ இவங்களுக்கு நம்ம லெஸ், இதுல இருந்து ஃபீஸ் லெஸ் பண்ணல. தென் இவங்க 85க்கு மேலயும் எடுக்கல, சோ டொனேஷன்ல இருந்தும் நம்ம லெஸ் பண்ணல. அப்போ எவ்வளவு ஃபீஸ் இவங்க ஓவராலா பே பண்ணணும், ஃபுல் ஃபீஸை இவங்க அப்படியே தான் பே பண்ணி ஆகணும். ஏன்னா இவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஓகேங்களா? இதே நம்ம இங்க வச்சு ட்ராக் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற கால்குலேஷன் வந்து நமக்கு இங்க கரெக்டா வந்திருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம அட்மிஷன் லிஸ்ட்ல ஃபீஸ் எப்படி போடணும், தென் டோட்டல் ஃபீஸ் எப்படி போடணும்னு பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி வேற ஒரு டேபிள் வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன், கேண்டிடேட் டீடைல். உங்களுக்கு எப்படி குவாலிஃபிகேஷன், யார் இருந்தா நம்ம செலக்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஆப்ஷனை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.